சப்பா இப்பமே என்னங்கன்னு வெயில் அடிக்கி மண்டைய பொழக்கு. இதே நம்மளால தாங்க முடியல. இனி அக்னி நட்சத்திரம் வேற இருக்கு. அப்பெல்லாம் நம்ம எப்படிதான் இந்த வெயில தாங்க போறோமோ. ஒரு 2 நாள் போல கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும். என்ன மரகதக்காக பெஞ்சில உட்காந்துருக்காவோ? குடமும் கீழே இருக்கு. உருளை தண்ணி பிடிக்கலையா? தண்ணி வரலையோ? தண்ணி வரதானே செய்யுது. சரி, நம்ம குடத்தை வைப்போம். ஏக்கா, என்னாச்சுக்கா? ஏன் இப்படி உட்காந்துருக்கிய? அட வா சின்ன பொண்ணு, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏக்கா, தண்ணி பிடிக்கலையா? குடத்தை எங்க வச்சிருக்கிய? தண்ணி பிடிச்சிட்டேன் சின்ன பொண்ணு, வீட்டுக்கு தான் போகணும். ஒரே வெயில் என்ன காண இருக்கு பத்தியா? சரிங்க, மரம்லாம் நிறைய இருக்க. சரி இல்ல கொஞ்சம் காத்தோட்டமா உட்காந்துட்டு போக வேண்டியதான் உட்காந்துருக்க பத்துக்க. நீ தண்ணி பிடிச்சிட்டியா? ஏக்கா, குடத்தை பைப்ல வச்சிருக்கேங்கா. ஏக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி நிறைஞ்சிட்டுன்னு நினைக்கேன். போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, பையனுக்கு ஒரே சளி பிடிச்சிருக்கு, இருமல்னு சொன்னியே, சரியாயிட்டா? ஆமாக்கா, கொஞ்சம் இருமலா இருந்து பார்த்துருங்க. அப்புறம் நேற்றுக்கு வேற கொஞ்சம் ஜலதோஷமா இருந்துச்சா, அதனாலதான்க்கா நானே உங்க கூட கடைக்கு வர முடியல. நானே உங்க கூட கடைக்கு வரேன்னு சொன்னேங்க்கா. கடைசியில என்னால வர முடியாம போயிட்டு. ஆனா நீ வேற, பிள்ளையோட ஆரோக்கியம் தான் நமக்கு முதல்ல முக்கியம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம கிடப்பா, நீ பாட்டுக்கு என் கூட கடைக்கு வருவியாக்கும். சரி இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப நல்லாவே பரவாயில்லக்கா. என் மகனுக்கு எங்க மாமியார் 2-3 நேரம் கசாயம்லாம் வச்சு எடுத்து கொடுத்தாவ பார்த்துடுங்க. நான் அதை அவனுக்கு கொடுத்தேன்னா இப்ப கொஞ்சம் எல்லாம் சரியாயிட்டு. இப்போ என்ன விளையாடிட்டு இருக்கான். அப்படியா? சரி சரி. நம்ம வீட்டுல பச்சை பிள்ளை ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா நமக்கும்ல கையும் காலும் ஓடாது. ஆமாக்கா, முந்தானத்து ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. ஒரே இருமிட்டே கிடந்தானா எனக்கே மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. இப்ப அந்த இருமல்லாம் சரியாயிட்டுக்கா. அதிகமா இருமல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, நகை கடைக்கு போனேன்ல, என்னாச்சு? நகையெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா சின்ன பண்ணி, முதல்ல எங்க அண்ணனுக்கு மோதிரம் வாங்கி போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப பிரேஸ்லெட்டே வாங்கிட்டோம் பாத்துக்க. பிரேஸ்லெட்டா? ஆமா சின்ன பண்ணி, எங்க வீட்டுக்காரருக்குள்ள பழைய மோதிரம் உடஞ்சி போய் கிடந்துன்னு சொன்னோம்ல, நான் அதையும் கொண்டுட்டு போனேன், கொஞ்சம் பணத்தையும் கொண்டுட்டு போனேன். என் தங்கச்சி அவங்க மாமியாருக்குள்ள வளையல் ஒண்ணு உடஞ்சி போச்சான், அதை கொண்டுட்டு வந்தா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு ஒரு பிரேஸ்லெட்டா வாங்கிட்டோம் பாத்துக்க. ஏக்கா, தங்கராணி அக்காவும் வந்திருந்தாவளா? ஆமா சின்ன பண்ணி, நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னோம்ல என் தங்கச்சியும் வருவான்னு. அதுக்கு இல்லக்கா, உங்க தங்கச்சி ஏதோ பணம்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கதையாயிட்டு. தங்கராணி வீட்டுல ஒரே பிரச்சனையா, அவ மாமியாருக்கும் அவளுக்கும். என்னக்கா சொல்லுதியா? அவங்க வீட்லயும் பிரச்சனையா? ஆமா சின்ன பண்ணி, மாமியா மருமக பிரச்சனை இல்லாத வீடு எங்க இருக்கு? அது சரிதான். அவங்க வீட்டுல பிரச்சனை எல்லாம் எப்படியோ எத்தனையோ வருஷம் பிரச்சனை இப்ப கடைசியில ஓஞ்சி போச்சு. தங்கராணியும் அவ குழந்தை பொண்டாட்டி அந்த பிள்ளை மீனா இருக்கல்ல, அவளும் தான் வந்தா, ஒரு 2 பேரும் சேர்ந்து. அப்படியாக்கா? பரவாயில்லையா? அவ 2 பேருக்கும் ஒத்து போவாது, ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியல்ல. அதுக்கெல்லாம் காரணம் மாமியார் தான் சின்ன பண்ணி. ஏது எப்படியோ அவங்க பிரச்சனையும் சால்வ் ஆயிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமா சின்ன பண்ணி, அந்த மீனா பிள்ளைய பத்தி நம்ம தங்கராணி என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தால, இப்ப அவ 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி எவ்வளவு ஒத்துமையா வந்தாவ தெரியுமா? 2 பேரும் இப்ப நல்லபடியா பேசிக்கிட்டு தான் பாத்துக்க. எனக்கே பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சின்ன பண்ணி. அப்படியாக்கா? பரவாயில்லையா? நம்ம நினைச்ச மாதிரி இல்ல சின்ன பண்ணி, அந்த மீனா பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளையாக்கும். அவ மாமியார் தான் பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் ஒன்னா பேசிடக்கூடாது, ஒத்துமையா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுருக்காவோ. ஏன்னா அவ 2 பேரும் ஒத்துமையா இருந்துட்டவன்னா மாமியார மனுஷியா மதிக்க மாட்டாவலாம். சொப்பா கடவுளே. ஏது எப்படியோ 2 பேருக்கும் மாமியாரை பத்தி நல்லபடியா தெரிஞ்சு வச்சு இனி அவ 2 பேரும் ஒத்துமையா தான் இருப்பாவோ. சரிக்கா, நாளைக்கு உங்க அண்ணன் வீட்டு பால் கைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, போக வேண்டாமா? நாளைக்கு தானே சின்ன பொண்ணு, நாளைக்கு போனா போதாதா? அட என்னக்கா இப்படி சொல்லுதியா? நாளைக்கு பால் கைப்பு வச்சுக்கிட்டு நாளைக்கு தான் போவேன்னு, இன்னைக்கே போக வேண்டாமா? ஏக்கா சின்ன பொண்ணு, வாசுதா தண்ணி பிடிக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சேன். பக்கத்து ஊர்ல பைப்பெல்லாம் ஏதோ உடஞ்சு போயிட்டுன்னு சொன்னவள்ளக்கா. ஆமா சுதா, பைப்பெல்லாம் ஏதோ உடஞ்சு போயிட்டான். ஏதோ நாளைக்கு சரி பண்ண வர்றவளமே, அதனால நாளைக்கு தண்ணி வராதுன்னு தான் நினைக்கேன். ஆமாக்கா, அதனாலதான் நானும் ஒரு 5-6 குடம் தண்ணி சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கேன். ஆமா சுதா, நானும் அதனாலதான் தண்ணியெல்லாம் சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கேன் பத்துக்க. ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சுதா? நம்ம கீதாக்காவை பத்தி தான். என்னது, கீதாவை பத்தியா? ஆமாக்கா, நேற்றுக்கு மத்தியானம் போல பக்கத்து தெருவுக்கு போய் கீதாக்கா ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வந்துட்டாவலாமா? என்ன சுதா சொல்லுத? நேற்றுக்கு மத்தியானம் கீதாக்கா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாவளா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. எங்க மாமியார் தான் என்கிட்ட சொன்னாவ பாத்துக்க. நம்ம சங்கரிக்கா வீட்டு பக்கத்துல முனியம்மாக்கா இருக்காவல்ல? ஆமா முனியம்மா. அவளுக்கு என்ன? அந்த முனியம்மாக்கா நம்ம கீதாக்காவை பார்த்து ஏதோ நீ ஓசில வாங்கி திங்கப்பட்டவா அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிவிட்டாவலாம். அதுக்குன்னு கீதாக்கா கோவப்பட்டு போய் அங்க பெரிய சண்டையை போட்டு வந்துட்டாவலாங்கா. முனியம்மாக்காவை தெருவுல இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டு வந்துட்டாவலாமே. என்ன சுதா இப்படி சொல்லுத? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏக்கா, நீங்க நகை கடைக்கலக்கா போயிட்டிய? ஆமா சின்ன பொண்ணு, நான் நகை கடைக்கு போயிட்டேன் பத்தியா. நான் ஏமா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருந்த பத்தியா, அதான் எனக்கும் தெரியல. முனியம்மாக்கா சொன்னது சரிதானே? அப்புறம் என்னத்துக்கு கீதாக்காவுக்கு அவ்வளவு கோவம்? நானும் அதைத்தான் சின்ன பண்ணி கேட்டேன் கீதாக்கா கிட்ட போய். இப்ப என்ன தப்பாவ சொல்லிவிட்டாவோ, எல்லாரும் சொல்லதுதானே அந்த அக்காவும் சொன்னாவோன்னு கேட்டதுக்கு, அது நம்ம தெருக்காரவியை என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அந்த தெருக்காரவிய மட்டும் என்ன பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது சுதா அப்படின்னு சொன்னா பாத்துதுங்க. ஆமா
சின்ன பண்ணி நம்ம கீதா நல்ல வெகுளியானவ. அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கிட்ட தான் சொல்லுதா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அது நம்ம கிட்ட தானே சின்ன பண்ணி சொல்லுதா. வெகுளியானவங்க தான்க்கா. அதுக்குன்னு அந்த முனியம்மாக்காவை போய் இப்படி தெருவில் போட்டு அடிச்சு போட்டு வந்திருக்காவல்ல, அதெல்லாம் சரியில்லைல்ல. நாளைக்கு முனியம்மாக்கா சண்டைக்கு வந்தா ஒண்ணா வந்தா வரட்டி, அதான் கீதாக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. இப்படி ஒரு வார்த்தை கேளதா? நீங்க யாரு என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் கோபப்பட மாட்டேன். ஏ கீதாக்கா, இப்ப எதுக்கு தான் அழுதிய? அரகதக்கா உங்களை பத்தி நல்லா தானே சொன்னாங்க. சுதா, இது கவலையால வரப்பட்ட கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். சரிக்கா, ஆனந்த கண்ணீர் எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு வர பைப்ல தண்ணி வராதான். பாத்தியாக்கா, நிமிஷத்துல முகபாவனை அப்படியே மாத்திட்டாவோ. அதான் நம்ம கீதா. ஏக்கா, இப்படியே உட்காந்து எங்க கிட்ட பாடு பேசிக்கிட்டு இருக்காதியா. சீக்கிரமா சாயங்காலமே உங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புங்க. கிளம்பணும் சின்ன பொண்ணு. என்னக்கா இழுக்கிய? அண்ணன் அண்ணேன்னு எவ்வளவு பாசமா இருப்பிய. அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா கிளம்பி போக வேண்டாமா? என்ன சுதா, கீதாக்கா, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா, சின்ன பொண்ணு சொன்னது 100ல ஒரு வார்த்தை இல்ல. அண்ணன் தங்கச்சின்னு பாசமா இருக்கப்பட்ட மனுஷி நீங்க. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கணுமா? சரி, எங்களையும் கூப்பிட்டுதா ஒரு வண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி பரவாயில்ல, விடுங்கக்கா. நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா. பிள்ளைகளையும் இப்பவுமே கூட்டிட்டு போனமான்னு எனக்கு ஒரு நினைப்பு சின்ன பொண்ணு. ஏக்கா, என்னக்கா பேசுவிய? எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவிய, உங்களுக்கு நாங்க சொல்லணுமா? அண்ணன் வீட்டு பால் கைப்பு, பிள்ளைகளை கூட்டிட்டு போகாம நீங்க மட்டும் போனா நல்லவாக்கா இருக்கும். பிள்ளைகளை கூட்டிட்டு போங்கக்கா. எங்க மாமியாரும் அதுதான் சொன்னா பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, உன் மகனுக்கு உடம்பு சரியாயிட்டா? ஆமாக்கா, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கான். அடுத்த வாரம் கோயிலுக்கு போனோம், திருச்செந்தூருக்கு. வரலக்கா? என்ன சின்ன பொண்ணு வாரலான்னு கேட்க? வாங்கன்னு உரிமையோட சொல்லு. எங்க மாமியார் பேரனுக்காக திருச்செந்தூர்ல வேண்டுதல் வச்சிருக்காவளாங்க்கா, அதனால போலாம்னு இருக்கோம். ஏக்கா, நீங்க எல்லாரும் வரணும்க்கா. சுதா, நீயும் வரணும். என்ன? சரி சின்ன பொண்ணு, நானும் கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பத்துக்க. நானும் என் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். சரி சுதா. சரிக்கா, அடுத்த வாரம் தான் கோயிலுக்கு போகணும். நீங்க இன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்புங்கக்கா. சரி சின்ன பொண்ணு. எடி, நான் பேசுறது கேக்க? நல்லா கேக்குமா? சொல்லு. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? உன் மருமக கூட என்ன சண்டையா? என்னடி சொல்லுத? இல்ல, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கியே, அதான் கேட்டேன். மருமக கூட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட அவளை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லதுக்கு ஃபோன் பண்ணியாம்மா? சொல்லுமா, உன் மனசுல உள்ள பாரம் குறையிற அளவுக்கு என்கிட்ட சொல்லு. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்கம்மா. எடி, உன் புத்தி உன்னோட, நீ என்னைக்குமே திருந்த மாட்டேடி. என்னைக்குடா இவ ரெண்டு பேரும் சண்டை போடுவாவோ, எங்க அம்மா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேடி. என்னம்மா இப்படி சொல்லுத? நீ மனசு கவலையோட இருப்ப. சரி, உன் கவலையை என்கிட்ட கொட்டுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடி, எனக்கு என் மருமகளுக்கும் இந்த ஜென்மத்துல சண்டையெல்லாம் ஒண்ணும் வராது. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுல இருக்கோம். ஆனா அதையும் மீறி ஏதாவது ஒரு சண்டையோ சின்ன பிரச்சனையோ வந்ததுன்னு வச்சுக்க, நான் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன் டி. ஆனா உன்கிட்ட மட்டும் நான் சொல்லவே மாட்டேனே. எங்க அம்மா ரொம்ப ஓவரா தான் பேசுதா. இருமா இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டை வரதான் போகுது. அந்த இனிமையான செய்தியை என் காதுல கேட்கதானே போறேன். எடி எடி இருக்கியா? சொல்லுமா. எடி, பேரனுக்கு அடுத்த வாரம் திருச்செந்தூர்ல போய் முடி எடுக்கலான்னு இருக்கோம். அதான் உன்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா சொல்லுது? அடுத்த வாரமா? ஆமாடி, அடுத்த வாரம் தான். ஆஹா, நான் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட பேசிடப்படாத, உடனே எங்க மாமியாரி வந்துருவா. சரிம்மா, நாங்க வாரோம். எங்க மாமியார் வராவோ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுவேன். மாமியாரா? ஆமாம்மா, உன்கிட்ட பேசிட்டே இருந்த பத்தியா, அதை ஒட்டு கேட்கறதுக்கே வந்துட்டாவம்மா. அவங்க கிட்ட எல்லாம் இப்படி கோயிலுக்கு போறோம் ஏன் அப்படி இப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லாண்டா. சரியாம்மா, நான் போனை வைக்கேன். ஏ கூறுகிட்டவளா, என்னடி இப்படி பேசுத? இப்படி கோயிலுக்கு போறோம் வாங்க சம்மந்தின்னு காலையிலேயே உங்க மாமியாருக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். என்னம்மா சொல்லுத? காலையிலேயே எங்க மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாடி, உங்க மாமியாருக்கு தான் நான் முதல்ல போன் பண்ணி சொன்னேன். அப்புறம் உங்க மாமியார் தான் சொன்னாவோ என் மருமகிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு. அதனால தான் இப்போ உனக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, நீ மட்டும் என்கிட்ட சொன்னா போதுமா? அண்ணனும் மைனி என்கிட்ட சொல்லாண்டமா? அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாவோ. ஏன்னா இந்த வீட்ல பெரிய மனுஷி நான் தான் எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லுவேன். உன்கிட்ட சொல்லியாச்சு, வர்றதும் வராததும் உன் இஷ்டம். சரி, போன் வைக்கிட்டா? ஏமா ஏமா, வைக்கிட்டான்னு கேட்டுட்டு வச்சுக்கிட்டா
வேண்டாம், கூடயே தான் சுத்திட்டு இருக்காவோ. என்ன இது, துணியெல்லாம் இப்படி கிடக்கு? எடி எடி ஐசு. எஸ் கமின். தூரப்பட்டியங்க, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இப்ப பாத்து எஸ் கமின்னு சொல்லிட்டு கிடக்கா. என்னடி உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? பீரோல இருந்து இப்படி ஏங்கல துணி எல்லாத்தையும் இப்படி கீழ தூக்கி போட்டு வச்சிருக்கியே, ஏன்டி? மேடம், இதுல உங்க துணி மட்டும் இல்ல, ஏங்குல Dressம் இதுல தான் இருக்கு. உங்கள Dress மட்டும் எடுக்க வேண்டியதுனே. எதுக்கு ஏங்கல Dress எல்லாத்தையும் இப்படி கலச்சி போட்டு வச்சிருக்கா? திமிர் பிடிச்சவ. நான் எப்படி கோவமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு சிரிச்ச மாதிரில பதில சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கடி உனக்கு. எம்மா எம்மா. ஃபன்னி கேர்ள். எடி என்ன? இங்க பாருமா இவள. நீ வந்ததும் வராததுமா ஏன் இப்படி இப்படி சத்தம் போட்டு கிடக்க? இவங்க பாருமா இவள. பீரோல இருந்து அவ்வளவு துணி எடுத்து கொலச்சி போட்டுருக்கா. எதுக்கு ஏன் துணி எல்லாம் இப்படி கொலச்சி போட்டுருக்கன்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில சொல்லுதாமா. பாத்தியாமா, இப்பவும் சிரிச்சிட்டே இருக்கா. துணி தானே எடுத்து மடிச்சு வச்சிரலாம், கொஞ்சம் பேசாம இரு. என்னமா நீ அவளை ஏசத விட்டுட்டு நீ எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா? எடி சொல்லுது கேளுமக்கா, சீக்கிரமா போய் கிளம்புங்க, மாமா வீட்டுக்கு போகணும். மாமா வீட்டுக்கா? ஆமாட்டி, மாமா வீட்டுக்கு பால் கைப்புக்கு போக வேண்டாமா? நாளைக்கு தானமா பால் கைப்புக்கு போக போறியா? எடி நாளைக்கு தம்பி பால் கைப்பு, விடிய காலம்பர பால் காய்ச்சிட்டாங்கல்ல, அதனால நம்ம இப்ப சாயங்காலமே அங்க கிளம்பணும். டி சீக்கிரமா கிளம்புங்க. கிளம்புங்க வேணும்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. எடி மக்கா, நீ தான் வரணும் எங்க கூட. இம்மா எனக்கு ஆபீஸ்க்கு போணுமா, நாளைக்கு வேற முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்கு. எடி விடிய காலம்பர 5:30 மணிக்கெல்லாம் பால் காய்ச்சி முடிச்சிருவா. டி காலையில சாப்பிட்டு இருந்தாலும் அங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னு லீவு போடுங்களா, யாரும் உங்ககிட்ட சொல்லலடி. ஏமா போமா, எனக்கு அங்க இங்கேயுமா அலைச்சலா இருக்கும். மாமா வீடு நாகர்கோயில்ல தான் இருக்கு, உனக்கு ஆபீஸும் நாகர்கோயில்ல தான் இருக்கு. அப்புறம் என்னடி காலையில கிளம்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனா அப்பா கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லியிருக்கா. எம்மா சொல்லத கேளுடி, சீக்கிரமா கிளம்புங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்துல கிளம்பணும். உங்க 2 பேருக்கும் வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். என்னமா சொல்லுத, நீ எடுத்து வச்சிட்டியா? ஆமாடி, உங்க 2 பேருக்குமே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. உங்ககிட்ட சொன்னோம்னா 7 மணி நேரம் ஆக்குவிய, அதான் நானே எடுத்து வச்சுட்டேன். அப்படி உங்க துணியெல்லாம் எடுக்கும்போது தான் பீரோல வந்து அவ்வளவு துணியும் கீழே விழுந்துட்டு தங்கச்சியை கொஞ்சம் மடிச்சுக்க சொன்னேன். நீ இப்ப வந்துட்டு இல்ல, நீயும் கூட சேர்ந்து எல்லா துணியும் மடிச்சு எடுத்து வச்சுட்டு வந்துருங்க. சீக்கிரமா கிளம்பணும். என்ன என்னம்மா என்னையும் துணி மடிக்க சொல்லுதா? எடி அவரவர் துணியை அவரவர் மடிச்சு வைங்க, அவ்வளவுதான். ஏமா எங்குள்ள பாதி துணியை நான் மடிச்சு வச்சுட்டேன். இங்க மீதி கிடக்கிறதுல முக்காவாசி துணி அவகுள்ளதுதான். எடி உங்கள துணியை மடிச்சு வச்சுட்டு நீ கிளம்பு, அவகுள்ள துணியை அவ மடிச்சு வச்சுட்டு கிளம்புவா. சரிம்மா. ஏம்மா துணியை மெதுவா எடுக்க வேண்டியதானே, இப்படி அவ்வளத்தையும் கீழே தள்ளி போட்டுருக்கா? எடி அவசரத்துல எடுத்தோம்லாட்டி அதான் கீழே விழுந்துட்டு, போய் மடிச்சு வை போ. இந்த துணியை மடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா? ஆமா ஆமா, என்னமோ நீதான் தினமும் துணியை துவைச்சு அப்படியே மடிச்சு வைக்க மாதிரில பேசிட்டு இருக்க. போ, கொஞ்சம் துணி தானே கிடக்க, எடுத்து மடிச்சு வச்சுட்டு வா. அக்கா வாங்கக்கா, உங்க துணியை மட்டும் மடிச்சு வைங்க. போட்டீங்க. ஏமா என் துணியை மட்டும் தான் மடிச்சு வைப்பேன், மீதி துணிமணியெல்லாம் அப்படியே கிடந்தா என்ன ஏசக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா, துணிமணியெல்லாம் சீக்கிரமா மடிச்சு வச்சுட்டு கிளம்புங்கடி, இன்னொரு 1/2 மணி நேரத்துல அங்க இருந்து கிளம்பணும். எடி காபி போட்டு வைக்க முடியும், சீக்கிரமா வந்துருங்க. சோ இந்த அம்மா வேற அவ்வளவு துணியை மடிச்சு வைக்கணுமா? வாழ்க்கையே போர்க்களம், துணியைத்தான் மடிக்கணும். ஏமா ஏமா. எடி ஏன் திரும்பவும் எதுக்கு சத்தம் போட்டு கிடக்க? ஏமா மாமா வீட்டுக்கு தங்கராணி சித்தியும் பூமாரியும் வருவாங்கல்லம்மா. ஆமா ஐசே, எல்லாரும் வருவாங்க. ஏம்மா அப்ப எனக்குன்னு 2-3 ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து வைக்கம்மா. நம்ம எல்லாருமே சேர்ந்து பூமாரி கூட கன்னியாகுமரி போயிட்டு வருவோம்மா. அவளுக்கும் எக்ஸாம் முடிஞ்சாச்சு, எனக்கும் எக்ஸாம் முடிஞ்சாச்சுலாமா. நல்ல ஊரை சுத்தணும் இவளுக்கு. ஓஹோ, அப்போ நீங்க எங்கேயுமே வர மாட்டீங்களோ? நல்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டி. எக்ஸாம் ரிசல்ட் வரும்ல, அப்பம்லாம் இருக்கு உனக்கு. வரட்டும். எப்படியும் உன்னை விட 1 மார்க் எனக்கு கூட தாண்டி வரும். எடி யாமடி இப்பமே போட்டு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கியே? நான் என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன், இவள்ல துணியை மடிக்காம நின்னுகிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. திமிரு பிடிச்சவா, மாட்டியாட்டி கொடுக்க. எடி ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் டி, வேற எக்ஸ்ட்ரா துணிமணி எல்லாம் ஒன்னும் எடுக்காண்டாம். ஏமா பூமாரி கூட போயிட்டு வருவோமா கன்னியாகுமரிக்கு. பூமாரியே லீவுக்கு நம்ம வீட்டுக்கு தாமக்கா வர போறா. என்னமா சொல்லுத, பூமாரி நம்ம வீட்டுக்கு வர போறாளா லீவுக்கு? ஆமாட்டி, புள்ள நம்ம வீட்டுக்கு தான் வர போறா. ஐயோ சூப்பர், பூமாரி நம்ம வீட்டுக்கு வர போறா. எனக்கு பூமாரினா ரொம்ப பிடிக்கும். என் கூட சண்டையே போட மாட்டா, அக்கா அக்கான்னு நல்ல பாசமா இருப்பாமா. பாடா, இங்க வீட்டுல தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளா, அவகிட்ட இருந்து எனக்கு கொஞ்ச நாள் விடுதலை கிடைக்கும். அக்கா ரொம்ப ஓவர் ஆடாதீங்கக்கா. எனக்கும் பூமாரிக்கு மட்டும்தான் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, உங்களுக்கு தினமும் ஆபீஸ்க்கு போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருமா இவள என்ன சொன்னாலும் யாட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருக்கா. இங்க பாருங்கடி, 2 பேரும் சீக்கிரமா கிளம்புங்க, அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் எங்க கிளம்புனாலும் ஒரே சண்டை தான் இவ 2 பேருக்கு. என்ன வீட்டு வாசல்ல ஆட்ட சத்தம் கேக்கு? ஆத்தாடி, இவளும் எதுக்கு இங்க வந்தாளுவா? வாங்க மைனியா. சொன்னோம்லக்கா, அல்ல கை எடுப்பு துடுப்பு எல்லாம் இங்கதான் இருக்கும்னு. மைனி என்ன சொன்னீங்க? அது விஜயா மைனி பால் கை போய் வேலைன்னு ஒத்தையில கிடந்து எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு கிடப்பாவுல்ல,
அப்போ உதவுறதுக்கு வலது கை மாதிரி சுதா வீட்டுக்கு வந்திருப்பான்னு எங்க அக்கா கிட்ட வரும்போதே நான் சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். வரும்போதே வரவேற்கிறதுக்கு நீ நிக்கியா, அதான் பார்த்தவொன்னா சிரிப்பு வந்துட்டு. அதுவும் மைனியா, ஆமா ஆமா, எங்க அக்கா ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுவா பாத்தீங்களா, அதனாலதான் நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் பாத்துடுங்க. ராணி பாத்தியா, இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து கிடக்கலாம், இவன் இங்கே தானே இருப்பா. ஆமாக்கா. வாங்க மைனியா, வாங்க வாங்க, வந்த காலையே நிக்காதீங்க, உட்காருங்க. யாரு வீட்டுல யாரு நம்மள உட்கார சொல்லுதானே பாத்தியா, நிலைமையே தலைகீழ மாறிட்டு என்ன செய்ய. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நிலைமையெல்லாம் மாத்ததுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவன் என்ன சொல்லுது, வா இது நம்ம அண்ணன் வீடு, நம்ம சோஃபால போய் உட்காருவோம். சுதா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் வந்திருக்கா? ஏக்கா வாக்கா, மைனி மாரா தான் வந்திருக்காவோ. மைனி மாரா? எத்தடி இவ்வளவு என்னத்துக்கு இப்ப வந்தாவோ? என்னடி இந்த சமயமா பார்த்து இங்க வந்திருக்காளோ இவ 2 பேரும்? பால் கைப்புக்குன்னு வந்திருக்காவோக்கா. அதுக்கு காலையில வர வேண்டியதுன்னு இப்பவுமே இவ 2 பேரும் யாரு வர சொன்னா? என்கிட்ட கேட்க நீ சொல்லிருப்ப, இல்லைன்னா உன் புருஷன் சொல்லிருப்பாரு தங்கச்சி மார வர சொல்லி. சரி சரி, கொஞ்சம் பேசாம இரு. வாங்க வாங்க, இப்பதான் வந்தேளா? ஆமா மைனி, இப்பதான் வந்தோம். காபி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம்? மைனியா, எனக்கும் எங்க அக்காவுக்கும் காபி, அப்புறம் சுதாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. சுதா வயிற்றுச்சல்ல இருப்பாள்ல, அதான் சில்லுன்னு ஜூஸை போட்டு கொடுங்க. என் தங்கச்சி என்ன சொல்ல வரேன்னா, கூட மாட உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துருப்பாள்ல, சடவா இருக்கும்ல, அதனாலதான் சில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் அவளுக்கு, அதைத்தான் அப்படி சொல்லுதா. சுதா, போய் 2 பேருக்கும் காபி போட்டு கொண்டா. சரிக்கா. நம்ம காபி போட போறோம். எங்க அக்கா இவ 2 பேர்கிட்டையும் பாடு பேசிட்டு இருப்பா. அக்காவும் தங்கச்சியும் பாசம் மழைய பொழிஞ்சு எங்க அக்காவை அவ பக்கம் இழுத்துற கூடாது. எங்க அக்கா எங்க பக்கம் இருக்கிறதுனாலதான் நாங்களே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இனி அவ பக்கம் போயிட்டான்னா அவ்வளவுதான். மைனியோ, அது விடிய காலம்பரை 4:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் பால் கைப்புன்னு சொன்னிய பத்தியில, அப்போ எல்லாரும் கிளம்பி வர முடியாதுல்ல, அதனாலதான் நாங்க இப்ப சாயங்காலமே வந்துட்டு பார்த்துடுங்க. அப்புறம் வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணணும், தூத்து தொளிச்சு கோலம் எல்லாம் போடணும்ல, கலர் பொடி வச்சு, அதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் பார்த்துடுங்க. வாசல தூத்து தொளிக்க வந்திருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். என்ன மைனியா, எப்படிதான் ஆளை போட்டு வேலை பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம வேலை பார்த்த மாதிரி இருக்குமா? என்னது நம்ம வீடா? அத்தாடி, இவ 2 பேரையும் எங்க அக்கா கூட பேச விட்டுற கூடாது. ஏக்கா, எடி என்ன அதுக்குள்ளேயுமே காபி போட்டு கொண்டு வந்துட்டா? இல்லக்கா, காபி தூள் சீனி எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் காட்டிட்டாக்கா, நான் காபி போட்டு தரேன். எடி எல்லாம் அடுக்கலையில கபோர்ட்ல தான் இருக்கும், நீ வந்து எடுத்துட்டாக்கா. காபி தூள் அங்கதான் இருக்குன்னு சொல்லுது, எடுத்து காபி போட தெரியாதா உனக்கு? சரி வா. சப்பாடா, கண்ணு முன்னாடியே பாத்தியாக்கா இவ வேலைய பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் ராணி. மைனி நம்ம கிட்ட பாடு பேசிட்டு இருந்தா பத்தியா, அப்படியே பேசிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே காப்பி போடுறதுக்கு காப்பி தூள் எங்க இருக்கு, சீனி எங்க இருக்கு எடுத்தான்னு கையோட கூட்டிட்டு போறா தங்கச்சிக்காரி. மாச கணக்குல இங்க வீட்டுல தான் கிடக்கா, காப்பி தூள் எங்க இருக்கு சீனி எங்க இருக்குன்னு தெரியாமலாம இருக்கு இவளுக்கு. மணிக்கூருக்கு ஒரு நேரம் காப்பி போட்டு குடிக்கப்பட்டவள இவ. பாத்தியாக்கா, நம்ம மைனிகாரிய கொஞ்சமாவது சேர்த்துக்கிடலாம், ஆனா அவ தங்கச்சிக்காரிய சொல்ல போனா மைனி நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேக்காவல்ல, அதுக்கு காரணமே அவ தங்கச்சிக்காரி தான். இருக்கட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கச்சேரி எல்லாம்? இந்தாங்க மைனியா காபி. சுதா, பரவாயில்லையே, ஒரு வழியா காப்பி பொடியை தேடி கண்டுபிடிச்சி காப்பி போட்டு கொண்டு வந்துட்டியே. ஆமா மைனியா, காப்பி குடிங்க. அம்மா, அதென்ன வெளியே யார் சத்தமா கேக்கு? மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நாங்க நல்லா இருக்கோம் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்கா, நானும் நல்லா இருக்கேன். ஆமா பூமாரி, நீ இந்த வருஷம் 10th தானே மக்கா எடுத்திருக்கா? ஆமா மாமா, 10th தான் எழுதிருக்கேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு லீவே விட்டாச்சு. அப்படியா மக்கா? சரி சரி. ஐசு, நீ என்ன மக்கா படிக்கா? மாமா, நான் 12th எக்ஸாம் எழுதிருக்கேன். அப்படியா மக்கா? பிள்ளைலாம் கடகடான்னு வளர்ந்துட்டியல. அஞ்சு, உனக்கு ஆபீஸ்ல ட்ரைனிங் என்ன எவ்வளவு நாளுமா இருக்கு? மாமா, எனக்கு இன்னும் 4 months இருக்கு. அப்படியா? சரி சரி. சேத்தாடி, இவ்வளவு மட்டும் இல்லாம பிள்ளைகளையும் சேர்த்தா கூட்டிட்டு வந்திருக்காருவா. இந்த பிள்ளைகளோ மாமா மாமான்னு எவ்வளவு பாசமா பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அத்தானும்ல பிள்ளைகிட்ட நல்ல பாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, நிலைமையே மாறிடும் போலுக்க. தங்கராணி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. நம்ம பிள்ளைகிட்ட வெளியே நின்று பாடு பேசிட்டு இருக்கோம்ல, அதை ஜன்னல் வழியா பார்த்து அப்படியே வயிற்றுச்சல்ல நிக்கா பாரு. ஆமாக்கா, வயிற்றுச்சல் போக கொஞ்சம் ஓவரா இருக்கு பத்தியா? மைனியா, இல்ல சூடான காபி பத்தியா, அதான் புகை நிறைய வருது, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மைனியா காபி சூடாவா இருக்கு, கொண்டாங்க, நான் போய் கொஞ்சம் ஆத்தி எடுத்துட்டு வரேன். காப்பிய ஒண்ணு ஆத்தாண்டா, உனக்கு வயிற்றுச்சல போகிறதுக்கு சீக்கிரமா ஜூஸ போய் குடி போ. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? குடும்பத்தோட எல்லாவளும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டாவல, என் பதவி பறி போயிருமோன்னு எனக்கே பயம் வந்துட்டா. இந்த சுதா குசும்பு பிடிச்சவா. குசும்பு இல்லக்கா, சூனியம் பிடிச்சவா. ராணி, டம்ளரை கொண்டா. இந்தாக்கா. ராணி, மரகதா வீட்டை பக்கம் வரீங்களா? என்ன இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வரோனே. அப்ப நீங்க 2 பேரும் இருங்க, நான் பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வரேன்.
சரிண்ணே அப்ப நாங்க கொஞ்சம் கழிச்சு வரோம். சரி மரகதம். அம்மா 2 பேரும் காப்பி குடிச்சீங்களா? ஆமாண்ணே மைனி காப்பி போட்டு தந்தவண்ணே. சரி அப்ப நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்ன? சரிண்ணே. ஏக்கா இப்ப அண்ணே நம்ம கிட்ட நல்ல பாசமா பேசுதான் பத்தியா? ஆமா ராணி, அண்ணே இப்ப நல்லபடியா பாசமா பேசுதான் பத்தியா? எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. அம்மா உங்க அண்ணன் குரல் கேட்டுச்சு, ஆளை காணல. மைனியா அண்ணன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு புது வீட்டுக்கு போயிருக்காரு. ஓஹோ அப்படியா, சரி சரி. அவங்க ஆட்களெல்லாம் பார்த்த உடனே இந்த மனுஷன் தைய தக்கன்னு குதிக்கதான் செய்தாரு. ஏக்கா அண்ணே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடு பேசிட்டு இருந்ததா அந்த சுதா பாத்துக்கிட்டு இருந்தா பத்தியா? அதான் நேரா போய் அக்கா கிட்ட 10 வச்சுட்டு வந்துட்டா. அதான் அக்கா காரி வந்து நின்னு அண்ணனை தேடிட்டு போறா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன செய்ய, நம்மளும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிடணும். நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. என்ன தங்கராணி? நான் என்ன சொல்ல போறேன்க்கா, நம்ம அண்ணன் வீட்டு பால் கைப்புக்கு வந்திருக்கோம். நம்ம சந்தோஷமா பால் காய்ச்சிட்டு நல்லபடியா சாப்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ணனுக்கு வாங்கின பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்கேல்ல? ஆமா ராணி, பேக்ல தான் வச்சிருக்கேன். சரிக்கா, பத்திரமா வச்சுக்க.